கேக்கை பொறுத்தவரையும் நாங்கள் இது வரைக்கும் பிளாக் ஃபாரஸ்ட்டு, பிளாக் கரண்ட்டு, ரெட் வெல்வெட்டு தான்ப்பா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது எல்லாமே ஓரளவு நல்லா வந்துடுச்சு. சரி அடுத்தபடியாக நம்ம பட்டர்ஸ்காட்சி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பட்டர்ஸ்காட்சி தான்ப்பா ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம எல்லாத்துக்குமே ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணும்போது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துவோம். ஆனால் இதுக்கு மட்டும் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்து நம்ம ஸ்பாஞ்சை ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம நட்ஸு, அதுக்கப்புறம் சாஸு, க்ரஷ்ஷு இது 3மே எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டியதாக இருக்குது. நம்ம நட்ஸை பொறுத்தவரையும் சர்க்கரை நம்மக்கிட்ட என்ன நட்ஸுக்குதோ அதை சேர்த்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்து தான் நம்ம மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நட்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாஸ் எப்படின்னா சர்க்கரையும் விப்பிங் க்ரீமும் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணால் நமக்கு சாஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா பீட் பண்ண நம்ம விப்பிங் க்ரீமில் ஃபுட் கலர் வந்து நம்ம தேவைப்பட்டால் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம்ப்பா, இல்லைனா ஒயிட்டில் கூட நம்ம செய்யலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பாஞ்சை ஒரு 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயர் சுகர் சிரப்பு, ஒரு லேயரு க்ரஷ்ஷு பட்டர்ஸ்காட்சு க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் விப் பண்ண அந்த விப்பிங் க்ரீம் சேர்த்து நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டியதான். இதில் நம்ம நட்ஸ் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, நட்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றியும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் க்ரஷ்ஷு பாருங்கள் நடுவில் வச்சுருக்கேன். டேஸ்ட் அட்டகாசம்.